ரமலான் பெருநாள் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். உங்க கனவு கரியருக்கு ரைட் டெஸ்டினேஷன் தேடுறீங்களா? அதுக்கு நீங்க சூஸ் பண்ண வேண்டியது சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். கோயம்புத்தூர்ல எஸ்எம்எஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் சேரன் ஹெல்த் சயின்ஸ், காங்கேயம்ல சேரன் ஆர்ட்ஸ், சேரன் விமென்ஸ் காலேஜ், சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு எல்லாமே ஒரே ட்ரஸ்டட் இன்ஸ்டிடியூஷன்ல. அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7708441116. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம், நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சார், கரூர் விஷயம் தொடர்பாக சிபிஐ செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. 17ஆம் தேதி நான் போய் நேரில் போய் விளக்கம் கொடுக்கேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. இப்போ கவர்மெண்ட் சைடில் கலெக்டருக்கோ இல்லை எஸ்பிக்கோ இது கொடுக்குறாங்கன்னா சம்மன் கொடுத்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. என்ன பேசிஸில் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுக்குறாங்க? பாஜகவோட ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக சிபிஐ இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த குற்றச்சாட்டோட சேர்த்து பார்க்கும்போது எல்லாம் அவர் தான் காரணன்றாங்க. சரி, அவருக்கும் ஒரு சம்மன் அனுப்பேன், நல்லா தானே இருக்கு. அழுத்தம்ன்றாங்க, அரசியல் அழுத்தம்னு. அவரும் ஒரு 2 அழுத்தி பார்ப்போமே. செந்தில் பாலாஜி என்ன அழுத்தப்பட வேண்டியாதவரா அரசியல் ரீதியா? அதனால் அவருக்கும் ஒரு சம்மனை கொடுப்போம். அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ எப்படி வேணால் அது திரும்பும். ஆனால் செந்தில் பாலாஜி இந்த விஷயத்தில் நோட்டீஸ் சம்மன் கொடுத்ததுன்றது அது தவறான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். செந்தில் பாலாஜி எதில் நோட்டீஸ் கொடுக்கணும்? அவருக்கு டாஸ்மாகில் கொடுக்கணும். 10 ரூபா வாங்கினீங்களா இல்லையா? வேலை வாய்ப்புக்கு டிரைவர் கண்டக்டர் காசு வாங்கினீங்களா இல்லையா? அதில் தான் அவருக்கு சம்மன் கொடுக்கணும். அதில் தான் நீங்கள் விசாரிக்கணும் அவரை. இதில் நான் சொல்கிறேன், நாங்கள் இருந்தேன், என் கண்ணால் பார்த்தேன். செந்தில் பாலாஜி மறைமுகமாக எதனா பண்ணாரா கொண்டாரான்றதான் எனக்கு தெரியாது, நான் அதை நம்பலை. ஆனால் நேரில் பார்க்கும்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு முழுக்க காரணம் உங்கள் விஜய் அண்ணா தான். அவர் தான் பாட்டெலாம் போட்டுன்னு வைப் பண்ணின்னு வந்தார். செந்தில் பாலாஜி அதுக்கப்புறமா டல்லாக தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தார். செந்தில் பாலாஜி பொறுத்தவரை இப்போ 40 குடும்பம் நம்ம எதனா கரெக்ட் பண்ணி நம்மளே இந்த ஓட்டெல்லாம் வாங்கிருக்கலாம், ஓட்டு போச்சு அப்படி தான் யோசிப்பார் அவரை பொறுத்தவரைக்கும். அதை அவ்வளவு மோசமான மலிவான ஆள் கிடையாது. ஊழல்வாதி, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர். ஆனால் இந்த மாதிரி அல்பத்தனமாக பண்ணக்கூடிய நபராக செந்தில் பாலாஜி நான் பார்க்கல. இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக கூட சம்மன் கொடுத்துருக்கேன். பட் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, யாரும் போகாமல் இழுத்தடிக்கிறாங்க. இப்போ ஐயா விஜய் கூட போயிருந்தோம் போகலன்றாங்க. இல்லை, அது சிபிஐ மேலே தான் அசிங்கம். நடத்த வேண்டிய மாதிரி நடத்தியிருந்தால் இந்த பிரச்சனை கிடையாது. இந்த காவல்துறை இந்த சிபிஐயும் பாருங்கள் எவ்வளவு தாராளமயமாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு 2 சிறுவை கத்தி எடுத்து குத்திக்கிட்டேன், ஒரு இறந்து போயிட்டான்னா அந்த சிறுவை பாவம் 17 வயசு, ஏதோ பிரச்சனை வீட்டில், இல்லை ஏதோ ஒரு போதையில் இருந்தான் அப்படின்னு சொல்லி அந்த சிறுவனை விடுறாங்களா? அப்படியே காலரை பிடிச்சி சொக்காயை பிடிச்சி தரன்னு வண்டியில் போட்டு இழுத்து 4 கும்மாங்குத்து வச்சு அமுக்கி அப்புறம் லாடம் கட்டுறதா இல்லையா, இல்லை இது தப்பா சரியா, சின்ன பையன் நம்ம சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கணும், ஜட்ஜு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணோம், ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல. கரூர் சம்பவத்தில் அப்படியே பொத்தனா போல் சம்பவம் கொடுக்குறீங்க. அவரும் பத்திரமா வராரு, கருப்பு சட்டை போடுறாரு, வெள்ளை சட்டை போடுறாரு. அதேமாதிரி இந்த வாட்டி காக்கி சட்டை போட்டு போவார் நினைக்கிறேன், இல்லை ஆரஞ்சு. இதெல்லாம் அப்படியே அவரும் நீங்கள் சம்பவம் கொடுக்க, அவர் நான் இப்போ பிஸியாக இருக்க, நான் இன்னொரு நாள் வரேன், இன்னொரு நாள் வாங்க, பொங்கல் வந்துச்சு, போய் பொங்கல் கொண்டாட்டுவாங்க, செத்தவங்களுக்கு தீர்ப்பு நீதி எங்கன்னா அது என்னங்க 6 மாதம் ஆச்சு, இன்னொரு 6 மாதம் ஆகட்டுமே, என்ன ஏழைப்பழ தானே தீர்ப்பு. அப்புறம் ஏன் லேட் ஆச்சுன்னா கோர்ட்டு சொல்லிக்கலாம். கோர்ட்டுக்கிட்ட கேட்டால் எல்லாம் விசாரணையே லேட்டு பண்ணாங்க. இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்களா அவங்க மக்களுக்கு? இப்போ அதுக்கு தான் இப்போ சிபிஐக்கு அவர் கேட்டார். அதாவது விஜய் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னா அது பச்சை பொய். விஜய் பிஜேபியோட கூட்டணி இல்லை, ஆனால் சிபிஐ மூலமா பிஜேபியோட கூட்டணி நான் புரிஞ்சுக்கிறேன். ஏதோ டேர்ம்ஸில் அண்டர்ஸ்டாண்டிங்ல தான். ஆமாம், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வரி ஏய்ப்பு பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ கீழ்கோர்ட்டு மேல் கோர்ட்டுலாம் டைம் கொடுப்பாங்களா? சரி, நீங்கள் இந்த மாதிரி ஒரு காரை வேகமாக ஓட்டின்னு போயிடுறீங்க, நெறியாளர் கார்த்தி ஓட்டின்னு போய்ட்டு அலோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் நீங்கள் இடிக்கல இட்டு போய் நிறுத்துறீங்க, அவங்களுக்குள்ளே முட்டிக்கின்னு ஏதோ ஒன்று ஆகிட்டாங்க. உங்களை இப்போ இது மாதிரி தான் இப்படி தான் மெல்லமாக வருடி கொடுக்குற மாதிரி காவல்துறை சிபிஐ விசாரிக்குமா? ஃபஸ்ட்டு அந்த விட்டு ஸ்பாட்டை விட்டு உங்களை நவரை விடுவாங்களா? அப்படியே தூக்கிட்டு நவரை விடுவாங்களா ஸ்பாட்டை விட்டு? ஒன்றும் இல்லை, ஒரு சாம்பிள். ரோட்டில் வேகமாக போகிறீங்க, நாய் ஒன்று வந்துச்சு குறுக்கில், இஷ்டிங்க நாய் தானே அப்படின்னு போக முடியுமா? நான் டெய்லி ஆட்டுக்கறி சாப்பிட்றேன்ப்பா, அது மாதிரி இதுவும் ஒரு 4 கால் பிராணி, அப்படி போக முடியுமா? டக்குன்னு உடனே 4 பேர் சுற்றின்னு கண்ணு தெரிதா இல்லையா கபோதி, கண்ணு எங்கே ரோட்டில் வச்சு ஓட்டுறியா, எங்கே ஓட்டுற, இது மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் போலீஸுக்கு ஃபோனை போடு, என்ன இது பார்க்க சொல்லு, இதெல்லாம் நடக்கும் தானே. அப்போது ஒரு 4 கால் பிராணி ஒன்று ரோட்டில் போகும்போது தட்டிட்டோம், இல்லை நம்மளால் அதுக்கு உயிருக்கு ஆபத்து, அது இறந்து போச்சு, நம்ம மேபி நேர காரணமாக இருக்க மாட்டோம். இல்லை அந்த நாய் வருது, நம்ம போகிறோம் பிரேக் அடிக்கிறோம், அது பயந்து திருப்பி ஓடும்போது வேறு வண்டியில் மாட்டிச்சு, நம்ம ஏற்றலை.
அப்போ நம்மளையும் தானே கேட்பாங்கங்க, அப்பா பார்த்து பொறுமையாக வந்துருக்கலாமே, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆனால் விஜய் அண்ணா கொண்டு கேட்க மாட்டேன்றீங்களாப்பா. மாநில காவல்துறையும் கேட்கல. அவர் 3 நாள் பொறுமையாக ட்விட்டரில் பதிவுலாம் போடுற வரணும், ஸ்டாலின் சார் உங்களுக்கு எதனா கோவம் வந்தால் என்ன பழி வாங்க சார். அவர் தான் கோவப்படலையே, அதுதானே இங்கே பிரச்சனை. அவர் கோவப்பட்டிருந்தா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. கோவப்பட்டிருந்தா திருச்சி தாண்டி இருக்க மாட்டேங்க. அவருக்கு கோவமே வரமாட்டேங்குது. அவர் இந்த கமல் அவர்கள் கூட வந்ததுலேருந்து அன்பே சிவம்னு ஆகியிருக்கிறார். யார் வந்தாலும் வாங்க, எங்களை பற்றி திட்டினா கூட பரவாயில்ல வாங்க, கூட்டணி வந்தால் போதும் வாங்க, ஊழல் குற்றச்சாட்டு இருந்தால் பரவாயில்ல வாங்க, நாளைக்கு தாவேக்காவே வந்தால் கூட சேர்த்துக்குவார் போகுது. நடவடிக்கை எடுக்கல, ஃபஸ்ட்டு தப்பு. 2வது, அகண்ட பெரிய பாரத பிரதமர் மோடி 52 இன்ச்சு ஷோல்டரு, எங்கள் ஆளைப்பார், அழகப்பார், தோரணையப்பார், தொப்பியப்பார், உலகளாவிய ஃப்ளைட்டு மோடில் போகிறதப்பார் அப்படின்னா அங்கேயாச்சும் எதனா 42 பேருக்கு உடனே விசாரிப்பான்னு பார்த்தா இது அதை விட மோசமாக இருக்குது. நிம்மல் இன்று போகிறான், பொங்கல் முடிச்சுட்டு வரான், பொங்கல் முடிச்சுட்டு நான் சம்மன் தரான், அதுக்கும் நீ வரான் இல்லை, அப்புறம் நான் கூப்பிட்றான், கூட்டணி பேசுகிறான், நீ வரான், இப்படி போகுது. இது நடுவில் ஈரான் போர் வேறு ஒன்று போயின்னு இருக்குது. இதுதான் இருக்குது, இதான் நடக்குது நாட்டில். ஆனால் இவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா அழுத்தமா தான் பார்த்தோமே, ஜிகின்னு ஒரு சொக்கா போட்டுன்னு ஜோடியாக போனது, அவர் அழுத்தத்தில் இருக்கிறவங்க அது மாதிரி போவானாங்க. நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து விடிஞ்சா 10,000 ரூபா பேங்க்கில் லோன் கட்டணும் அப்படின்னா முகமே வாடி போயிருக்கும். முன்னாள் நைட்டே காலைல 10 மணிக்கெலாம் இஎம்ஐ வருமே, எப்படி கட்டுறது, என்ன பண்ணுறது, 8,500 ரூபா தான் இருக்குது. இப்போ இந்த ஷேர் ஆட்டோவில் போனோம், அது ஆட்டோவில் போனோம், அதுக்கே ஒரு 300 400 ஆகிடும். 8,000 ரூபா தான். 2,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறது விடிஞ்சா? இதுதான் இருக்கும், இதான் எதார்த்தம். இல்லை கொஞ்சம் பணக்காரன்னா அவருக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதோ பிரச்சனை இருக்கணும். எதுவுமே இல்லையா நம்மளுக்கு. சீவனை முடி அப்படியே சீவனா மாதிரி செங்குத்து அழகாக தானே இருக்குது. கலைஞ்சா மாதிரி, சிகை கலைஞ்சா மாதிரி, முகம் வாடுனா மாதிரி. அண்ணா பாவமாக இருக்குண்ணா உங்களை பார்க்க, அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா கொண்டு நல்லா பாருங்கள், கண்ணு நல்லா திறந்து வாங்க அண்ணா, சும்மா அப்படியே டிஷ்யூ சில்கில் போட்ட மாதிரி பல ரேமண்ட் மாடல் மாதிரி இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? ரேமண்ட் மாடல் மாதிரி இருக்கிறாரு. உண்டா இல்லையா? அப்போது ஒரு குழந்தை அடிபட்டு கிடக்குறான் எங்கே, தஞ்சாவூரில். அந்த குழந்தை சின்ன பின்னமாக இருக்கிறான், என்ன ஆச்சுன்னு தெரில. அவங்க அப்பாவுக்கு பணம் கட்ட இல்லை, கஷ்டத்தில் இருக்கிறாரு. பால் வியாபாரியோட மகன், அது தெரியாது. இன்னொன்று சேலத்தில் ஒருத்தர் இறந்தார், அது பார்சல் ஆகி அவரை பாவம் ஊருக்கே அமிச்சாச்சு பாடியை. இங்கே 42 பேர். அது இல்லாமல் ஆக்சிடெண்ட்டில் முன்னாடி ஒரு 3 கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே அக்கௌண்ட்டு. ஆனால் அண்ணா வண்டி அழகாக புதுசாக நல்லா இருக்கார். ஆனால் அவங்களாம் ஒன்று ஆலே காலி, இல்லை ஆயுசு காலி, இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் காலி. இவ்வளவும் நடந்தோம் சார் வந்து இதாக இருக்காரு. பாஜக இப்போ நீங்கள் வந்து பாஜக வந்து விஜயை ரொம்ப ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே உண்மையில இவ்வளோ ஃப்ரீ விட்டதுங்கிறது எலெக்ஷன் டைமில் ஏதாவது ப்ரெஷர் கொடுக்கறதுக்கா, இல்லை விஜயோட பாப்புலாரிட்டி வந்து அவங்களுக்கு ஒரு பயமாக இருக்குதா? இல்லைங்க, விஜயால் ஒரு சில லாபம் வந்து பாஜகக்கு இருக்குது, அதை உணர்ந்து இருக்கிறாங்க. அதனால் விஜயை வந்து அவங்க வந்து வெளியில் விட்டுருக்குறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா விஜய் வந்து ஒரு சில வாக்குகள் பிரிப்பார், அது நமக்கு சாதகமாக போகுன்றது அவங்களோட தேர்தல் கணக்கு. அதை பிரிக்காமல் அவர் நம்ம கூட சேர்ந்துட்டா அது அதை விட சூப்பர் அப்படின்றது ஒரு புரிதல். இது வந்து எதுவுமே ராக்கெட் சயின்ஸ் கிடையாது, இது அடிப்படை அரசியல். இந்த அடிப்படை அரசியல் பாரதிய ஜனதா கட்சிக்கு புரியும். அடிப்படை அரசியல் புரியாத ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுதான் தாவேகா தலைவர் விஜய். அதனால் அவர் என்ன பண்ணிக்கலாம்னா பாஜக அழுத்தம் கொடுக்குது, இன்னொரு 4 வாட்டி பாஜக அழுத்தம் கொடுக்குது. எங்கே கொஞ்சம் கோபமாக பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி அப்பா நாங்கள் எங்கள் தேர்தலை நாங்களே பார்த்துக்கிறோம், நீ இல்லாமல் இருந்தாவே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சரி, பிரச்சனையும் விஜயால தான், சர்ச்சையும் விஜயால தான், குழப்பமும் விஜயால தான். இப்போ விஜயின்றவர் இல்லை அப்படின்னா திமுகவுக்கு மாற்று அதிமுக. அதிமுகவோட பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு சேரும்போது காங்கிரஸை விட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துருக்குன்னும் போது அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு அவங்களே வந்துட்டு இருப்பாங்க. நீ குறுக்கா முறுக்கா நடுவில் வந்து ஒரு எல்லோ கலர் பஸ் எடுத்துன்னு போகிறதுனால தான் இங்கே சிக்கல். எந்த ஓட்டு எங்கே போகுது, என்ன பிரியுது எதுவும் தெரியல. பர்செப்ஷனில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இவர் தன்னை பெருசாக கட்டிக்கிறார். அப்போ அதிமுகவோட அந்த பர்செப்ஷன் பெருசாக பேசப்படல. பத்திரிகைகளும் ஊடகங்களும் என்ன பண்ணுது, அதிமுக கொடுக்க வேண்டிய ஊடக வெளிச்சத்தை லைவ் போட்டு காட்டுது. அதாவது எடப்பாடி பழனிசாமி போயிட்டு நாட்டு சக்கரை வாங்குவார், போய் கரும்பு விவசாயிகிட்ட பேசுவார், அதுக்கப்புறமா வந்து பூ விற்கிறவங்ககிட்ட என்னம்மா இது எவ்வளோமான்னு கேட்பாரு, கரும்பு டன்னுக்கு எவ்வளோ வருது அதெல்லாம் கேட்பாரு. அதெல்லாம் வந்து லைவ் போட மாட்டோம். ஆனால் வீட்டிலேருந்து சீரி பாய்ந்தது விஜய் வாகனம், அப்புறம் வீட்டுக்கு கதவை போட்டு 1 மணி நேரம் லைவ், அப்புறம் இதோ வந்து விட்டார் விஜய் அப்படின்னு அங்கே குத்தாட்டம் போடுறதா 3/4 மணி நேரம் லைவ். இப்படி லைவ் போட்டு விஜய் அவர்களை பேசு பொருளை வச்சுட்டு அதிமுகவை பேசு பொருள் வந்து இறக்கி விட்டாங்க. இதான் நடக்குது. இப்போ விஜய் இல்லைன்னா அந்த இடத்துல இது வந்திருக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த நேரம் அதிமுக பேசு பொருளாக இருந்திருக்கும். அப்போ ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதை யார் அறுவடை செய்கிறதுன்றதான் இங்கே பிரச்சனை. அது அதிமுக அறுவடை செய்ய போதா இல்லை தாவேகா அறுவடை செய்யுமா அப்படின்றது. அப்போ அது ஒரு லெவலுக்கு மேலே இது தலைவலியாக இருக்குது அப்படின்னா
பிஜேபி நல்லாவே வச்சு Deal செஞ்சு பண்ணிடுவாங்க. ஆமாம் நல்லா டீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து குறைலாம் வைக்க மாட்டாங்க. இப்போதைக்கு நட்பு பாராட்டிட்டு இருக்கிறாங்க. தேவைப்படும் தேவைப்படும் போது சட்டப்படி சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்ற மாதிரி கடமையை செஞ்சு போடுவாங்க. ஆனால் இப்போ அவங்க பண்ணுறது வந்து விசாரணை அல்ல. அதாவது விசாரணை அல்லனா ஒரு மற்றவங்களை நடத்துகிற மாதிரி நடத்தலை. அவருக்கு சலுகைகள் கொடுக்கப்படுகிறது. அவரை நட்பாக தான் அவரை பார்த்துக்கிறாங்க, பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அவர் மனசு கோணாமல் விஜய் சாரை விசாரிக்கிறாங்க. கரூர் விஷயம் வந்து பலருமே வந்து விஜய் மேல குற்றச்சாட்டினாலும் காமன் பீப்புளுக்கு வந்து டிஎம்கே சதியோ இல்லை செந்தில் பாலாஜி தப்பு அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி ஓடிட்டே இருந்தது. இப்போ பிஜேபி வந்து செந்தில் பாலாஜிக்கு சம்மன் கொடுத்து இது கூட ரிலேட் பண்ணும்போது அந்த நரேட்டிவ் வந்து இன்னும் கூர்மையாகுமா? டிஎம்கே மேல லைட்டா அப்படி பழிய தூவி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்றாங்களா? இதெல்லாம் ஒரு அரசியல்ங்க. ஒருத்தர் மேலே பழியை தூவி விடுறதெல்லாம் எதிர்க்கிறதுனா நெஞ்சுக்கு நேரம் திட்டத்து மூலிமா ஊழல் மூலிமா நீ என்ன தப்பு பண்ணி அதை எதிர்க்கணும். பழியை தூக்கி போட்டு பண்ணுற அரசியல்லாம் அதெல்லாம் பிச்சைக்கார அரசியல். அதில் வந்து ஒரு நாகரிகம் கிடையாது, ஒரு தன்மை கிடையாது. 42 பேர் இறந்துருக்குறாங்க. அது நீதிமன்றத்துக்கு விட்டுடணும். விசாரணை என்பது நேர்மையாக நடக்கணும். என் மேலே பழியை தூக்கி போகிறது, உங்கள் மேலே பழியை தூக்கி போகிறது அது இருக்கக்கூடாது. அதில் வந்து விஜய் அவர்கள் மெத்தனமாக இருந்தது உண்மை. மெத்தனத்துக்கு என்ன தண்டனைன்றது கோர்ட்டு பார்த்துக்கும். இல்லை மெத்தனம் தெரியாமல் பண்ணிட்டாருன்னு கூட கோர்ட்டு பார்க்கலாம். இது கோர்ட்டோட பார்வை. நான் அதுக்குள்ளே போகலை. பட் இவர் நேரத்தாமதமாக வந்தது குத்தம். அந்த இடத்துல போகாதீங்க, அவ்வளோ குறுகலாக இருக்குது, கூட்டம் உங்கள் கூடவே ஒரு 5000 பேர் 8000 பேர் வந்திருக்கிறாங்கன்னு நம்ம போனது 2வது குத்தம். இதுக்கு இன்னி வரையிலும் அவங்க தரப்புலேருந்து பதில் வரலை. இன்னொன்று, பழியை தூக்கி வந்து திமுக மேலே போட முடியாது. அரசு அதிகாரிகள் எல்லாம் அந்த சைடு விசாரிக்க போகிறதும் அரசு அதிகாரி டு அதிகாரி வந்து அவங்க ப்ரூஃபை காட்டுவாங்க. பாருங்க, இந்த டைமில் இந்த இடத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை, சரி நின்னாங்களா, இவங்க ஏன் கூடவே போனோம். இப்போ திருச்சி மாநாடு போட்டாங்க, பெரம்பலூர்லேயுமே கூட்டம். பெரம்பலூரில் இருக்கிற கூட்டம் ஸ்டாலின் அவர்கள் வண்டியில் போகும்போது அப்படியே கூடவே ஒரு 10 பஸ்ஸு போனால் என்னங்க ஆகும்? போகலாமா? ஸ்டாம்பிடு தானே ஆகும். அப்போது ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க, காலையிலேயே போய் மாநாடை சுற்றி பார்த்துட்டு வெயிலுக்கு மேலே வந்துட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. தலைவர் பார்க்கணும், தலைவர் பேசணும் இல்லை. திமுககாரன் மாநாட்டுக்கு போனேன் இல்லை, எனக்கு வந்து வண்டி ஏற்பாடு பண்ணாங்க, 300 ரூபா கொடுத்தாங்க, அதனால தலைக்கு அட்டெண்டன்ஸ் போனேன். ரொட்டேஷன் பாப்புலேஷன் இங்கே அப்படி கிடையாது. அங்கேயே நிற்குது. அந்த சுழல் கிடையாது. அது மூமெண்ட் இல்லை. அதுதான் அங்கே சிக்கல். அதனால தான் இது என்ன ஆகி போச்சுன்னா அங்கே வந்து அந்த பாதிப்பு வந்துச்சு. சார், திருச்சியில் திமுக வந்து பெரிய அளவில் மாநாடு நடத்தியிருக்காங்க. அதில் ஸ்டாலின் பேசும்போது ஒரு விஷயம் திரும்ப திரும்ப என்ன இரிட்டேட் பண்ணுறாருன்னா, ஏடிஎம்கேவை பிஜேபி விழுங்கிரும், மோடி வந்து எடப்பாடியை வந்து டம்மி பண்ணிடுவார் இல்லை சைலண்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிற விஷயத்த திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணுறாரு. அது ஏடிஎம்கே கேடர்ஸை கன்வின்ஸ் பண்ணுமா? உண்மையில் அவங்க அப்படி தன்னை விக்டிமாக ஃபீல் பண்ணுறத நோக்கி போகுமா? இல்லைங்க, அதில் அரசியலும் இருக்குது, அதில் வந்துட்டு ஒரு உண்மையும் இருக்குது. அரசியல் என்னென்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்னோட டார்கெட்டு, அவரை மாற்ற போகிறாங்க அப்படின்னு அவர் மீது வந்து ஒரு பிரச்சாரத்தை இல்லை வந்து ஒரு கருத்தியலை வந்து முன்வைக்கிறார். அதாவது இவர் வந்து தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இவரை பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்றவர். அப்போது அதிமுகவோட அடிப்படை உண்மை என்னென்னா, இப்போ அந்த உண்மைக்கு வருவோம். அந்த கட்சிக்கு யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம். அந்த கட்சியினுடைய தன்மை எப்படி? ஓபிஎஸ் இருந்தாங்க, இபிஎஸ் இருந்தாங்க, சசிகலா இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஜானகி அம்மா கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வேறு வேறு குடும்பம், ஒரே குடும்பம் கிடையாது, வேறு வேறு சமூகம் அடிப்படை. அப்போது யார் வேணால் அந்த கட்சிக்கு எந்த பதவியில் வேணால் வரலான்றதும் அந்த கட்சியினுடைய அடிப்படை. இதை செய்யறதுக்கு மோடி தான் வரணும்னு கிடையாது. சரி, முன்னாடி வந்து ஜெயலலிதாவும் ஜானகியும் சண்டை போட்டு ஒரு பொதுச் செயலாளர் மாறினாங்க, அப்போ மோடி இருந்தாரா? இல்லை, அம்மையார் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு தானே அந்த பொதுச் செயலாளர் பதவி மாற்றம் வந்துச்சு. அதுக்கு மோடி காரணமா? இவங்க இறந்ததுக்கு காரணம் மோடியா? அப்போ சூழல் கெட்டார் போல் மாறக்கூடிய தன்மை தான் இது. வந்து மோடி அவர்கள் வந்து இதை மாற்றுவார் அப்படின்னு இல்லை. இதில் எது நிதர்சனமான ஒரு உண்மை அப்படின்னா, திமுகவுக்கு யாரும் புதுசாலாம் தலைவர் ஆக முடியாது. திமுகவுக்கு தலைவர் என்பது இந்த 60 கால வரலாறு பார்த்தா கலைஞர் அவர்கள் குடும்பத்துலேருந்து தான் வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. ஆனால் அதிமுகவில் அப்படி கிடையாது. அப்போ அந்த உண்மையை தான் முதல்வர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு சைடு வந்து எடப்பாடி பழனிசாமி வேணால் அது காயப்படுத்தும், ஆனால் அதிமுக தொண்டர்களை ஆமாம் இல்லை, நம்ம கட்சியில் யார் வேணால் மேலே வரலாம்ல, முன்னுக்கு வரலாம்ல, நம்ம கட்சியில் யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம்ல, யார் வேணால் முதலமைச்சர் ஆகலாம், நம்ம கட்சியினுடைய அமைப்பாக தானே அப்படின்ற மாதிரி தான் அது போகும். மேலே சொல்லும்போது பார்த்தா வெறுப்பேற்றுற மாதிரி, குறை சொல்கிற மாதிரி இருக்கும். பட் உள்ள அரசியல் போய் பார்த்தீங்கன்னா அது ஜனநாயகம் இல்லை. இது இன்னொன்று, இதையே வந்து எடப்பாடி பழனிசாமி தானே சொல்கிறாரு, என் கட்சியில் யார் வேணால் தலைவர் வரலாம், நான் ஒரு கிளை செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராகி நான் இன்னைக்கு இப்படி வந்திருக்கிறேன், கீழே இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து கிளை செயலாளர் ஆகலாம், கிளையிலேருந்து வரவங்க யார் வேணால் இந்த பதவிக்கு மேலே வரலாம், நான் இருக்கிற இந்த நாற்காலிக்கு நீங்கள் வர முடியும், இப்படி யாருன்னா ஒருத்தர் திமுகவில் வர முடியுமான்னு கேட்குறாரு. அதே தான் ஒரு விமர்சனத்தோடு முதல்வர் பேசியிருக்கிறார்.
முதல்வர் பேசுனது உண்மை. ஆமாம், அதிமுகவுக்கு யார் வேணால் பூசலர் ஆகலாம். அதில் என்ன சூட்சமனா மோடி அவர்கள் மாற்றுவாருன்னாங்க. அது மோடி கிடையாது. மோடி இருந்தாலும் இல்லைன்னாலும் அங்கே வந்து கால சூழலில் மாறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது வந்து பெரிய அவங்க எதிர்பார்த்தது கிடைக்காது. நுனி அரசியல் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது உண்மை பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நம்ம கட்சியில் வந்து இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், பிஜேபியில் யார் வேணால் தலைவர் ஆகலாம், அதிமுகவில் யார் வேணால் தலைவர் ஆகலாம். இப்போது பாட்டாளி மக்கள் கட்சி யாரெல்லாம் புசு புசுன்னு தலைவர் ஆக முடியாது. ஐயா ராமதாஸ் குடும்பத்துலேருந்து தான் மதிமுக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக. இப்போ இவங்கெல்லாம் குடும்ப அரசியல் கட்சிகள். இது வந்து ஒரு குடும்பத்தோட ஆதிக்கத்தில் தான் அந்த அரசியல் போகும். இந்த நான் முன்னாடி சொன்ன எடுத்துக்காட்டுகள் வந்து கூட்டணி பார்த்தீங்கன்னா மாறி மாறி வச்சுருப்பாங்க. குடும்ப அரசியல் பண்ணுறவங்க இங்கேயே வந்திருக்கிறாங்க, குடும்ப அரசியல் பண்ணாதவங்க அங்கேயும் போயிருக்கிறாங்க. அப்போ இது யதார்த்தமான உண்மை என்னன்னா அதிமுகவுக்கு யார் வேணால் பூசலர் வரலாம். எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கணுன்றது கிடையாது. அவரே தான் சொல்கிறாரு, நான் இருக்கிறதுனாலும் அம்மா சொன்ன மாதிரி நான் இல்லைனாலும் இந்த கட்சி 100 ஆண்டு காலம் இருக்கும்னு பிரச்சாரம் பண்ணுறாரு. அதே தான் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க, நானே பொதுச் செயலாளராக உட்காந்து இருப்பேன்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு பின்னாடி யாருன்னா ஒருத்தர் வருவாங்க. இதே தான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, நான் இன்னைக்கு பொதுச் செயலாளர், எனக்கு பின்னாடி வேறு யாருன்னா வருவாங்கன்னு. ஸ்டாலினும் அதை தான் சொல்கிறாரு. ஆனால் மோடி மாற்றுவாருன்ற. ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.